இந்திய தியானத்தின் தலைப்பாக பி born again, பி born again, மீண்டும் பிறக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும்போது அங்கே 3ஆம் வசனத்தில் எப்படியாய் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் யார் என்று பார்க்கும்போது அவன் யூதருக்குள் ஒரு அதிகாரி, நிக்கோதேமு எனப்பட்டவன். அவன் ஒரு பரிசேயனாய் இருந்தான். அவன் இயேசுவினிடத்தில் கேட்கும்படியான காரியம் என்ன என்றால், இப்பொழுது அந்த ராத்திரி வேளையிலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிறபடி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகிற காரியம், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்மை அர்ப்பணித்தல், நம்மை அறிக்கை செய்து விசுவாசித்து தேவனிடத்திலே அன்பு கூறுதல். இயேசு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் நடைமுறையிலே செய்து தேவனுக்கென்று பிறந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.